இஸ்லாமிய சமூகம் எச் ராஜாக்கு செஞ்சது என்ன சொல்லுங்க பாப்போம். ஏதாவது ஒரு 2 விஷயம் சொல்லுங்க சொல்லட்டுமே. யாராவது முஸ்லீம் போய் தொந்தரவு பண்ணாங்களா அவங்கள? எதுவுமே பண்ணலையே. யாராவது இங்க இஸ்லாமிய தலைவர் யாராவது அவரை விமர்சனம் பண்றாங்களா அவரை? பண்ணவே இல்லையே. எப்ப பொழுதன்னைக்கும் பார்த்தா பாகிஸ்தானுக்கு போகும்பாரு. இவன் முஸ்லீம் தீவிரவாதிகள் பாங்க, இவன் முஸ்லீம் பயங்கரவாதிகள் பாரு, குண்டு வச்சு தகர்க்கிறான் பாரு, இவர்கள்லாம் அந்நிய நாட்டு கைக்கூலிகள் பாரு, இப்படியே சொல்லிட்டு எதுக்கு ஆதாரம் சொல்லியிருக்காரு இது வரைக்கும். பதிலுக்கு நாங்க என்ன செய்யறோம்? இஸ்லாம் என்ன செய்யறோம்? சகோதரத்துவத்தை பரப்புறோம், சமத்துவத்தை பரப்புறோம், எல்லா சமூகத்தின் மக்களும் தோளோடு தோல் நிக்கிறோம். நாம எல்லாம் இந்தியர்கள்னு சொல்றோம். ஆனா அந்த வார்த்தையே வந்திருக்கிறாங்க. முடிவாக இந்த சம்பவம் எதை முடிஞ்சது எப்படி பாக்குறீங்க? இறுதியா என்ன சொல்ல வரீங்க? இறுதியாக சொல்லக்கூடியது எச் ராஜா அவர்களை பொறுத்தவரையில கடந்த கால கசப்பான அனுபவம் நமக்கு இருக்கிறது. அவருடைய பேச்சு நடவடிக்கைகள் எதுவுமே ஒரு அரசியல்வாதி என்பதை தாண்டி ஒரு வன்மத்தை விளைக்கக்கூடியவா இருந்திருக்கிறது. இந்த ஒரு கஷ்டமான சூழ்நிலையில அவருக்கு பக்கவாதம் ஏற்பட்டு தீவிர சிகிச்சை பிரிவு அளிக்கப்பட்டக்கூடிய சூழ்நிலையில அந்த பழைய விஷயங்கள் எல்லாம் நம்ம எடுத்துக்கொண்டு அவர் மீது நம்ம அவர் பாசையிலேயே சேத்தை வாரி அவர் மேலே பூசுறதுக்கு நாம் செய்யக்கூடாது. அது நம்முடைய பண்பாடு அல்ல, தமிழர்களுடைய பண்பாடு அல்ல. அவருக்கு நம்ம என்ன செய்யணும்? சீக்கிரமா ரெக்கவர் ஆகி வரட்டும். ஒரு புதிய ஹெச் ராஜாவாக அவர் மாறி எல்லா மற்ற சமத்துவத்தை விரும்பக்கூடிய அரசியல் களத்துல நேர் எதிராக பயணித்தாலும் கூட மத்த விஷயங்கள்ல எப்படி நடந்துக்கிறாங்க பல தலைவர்கள், அது போன்ற ஒரு நார்மல் அரசியல்வாதியாக அவர் திரும்ப வேண்டும் என்பதுதான் நம்முடைய ஆசை. அதை நாம் பதிவு செய்கிறோம்.